இன்னைக்கு பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்காக ஒரு பேஸ் குழம்பு மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன காய்கறி நீங்கள் போடலான்றதையும் நான் வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். பிகினர்ஸ் ஒன்றுமே இல்லை, நம்ம தமிழ்நாடு ரெசிபீஸில் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி செய்கிற மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன வேரியேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற காய்கறியில் அந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, ஒரு 4-5 பத்து தேங்காய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துட்டு தக்காளி மசீர ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். இதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்க போது. அந்த ரெசிபி நான் வேகமாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், நான் இன்னைக்கு பூண்டு மட்டுமே பேஸாக போட்டு செய்ய போகிறதுனால 15 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்கறி சேர்க்க போறீங்கன்னா பூண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை பூண்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடணும். நான் பூண்டு ஆட் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் காய்கறியெல்லாம் ஆட் பண்ணணும். என்னென்ன காய்கறிகள் ஆட் பண்ணான்னா வெறும் வெண்டைக்காய், இல்லைன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், இல்லை கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெண்டும் சேர்த்து செய்யலாம். ஊற வச்ச சுண்டலை வேக வச்சும் ஆட் பண்ணலாம். ஈவன் இதே மெத்தடில் பச்சை சுண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.